ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ சீசனில் கிடைக்கிற பச்சை மொச்சக்காயை வச்சு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த குழம்புல நம்ம கருணக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். நான் பிடி கருணை தான் எடுத்திருக்கேன். அதில் நிறைய மண் இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கழுவிட்டு குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ மொச்சப்பயிறு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது அவரைக்காய் மாதிரி இருக்கும்போது உரிச்சு எடுத்துட்டோன்னா இந்த பயிர் இருக்கும். இதை குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு நம்ம இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். மண் சட்டி சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 10 வெங்காயமும் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயத்துக்கூடைய ஒரு 5-6 பூண்டு பல்லு உரித்து சேர்த்துக்கிறலாம். மண் சட்டி சூடு ஏறுற வரைக்கும் தான். சூடு ஏறிச்சுன்னா நல்லா கடகடன்னு வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காய தக்காளி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இது கூட குழம்பு தூள் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மசாலா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். புளி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கிறலாம். குழம்புக்கு உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. நான் கொஞ்சம் குழம்புக்கு தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் சேர்க்கும்போது இந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக 2 சில்லு அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மண் பாத்திரத்தில் வச்சுருக்கனால குழம்பு சீக்கிரமாக திக்காயிடும். நம்ம கிழங்கு போட்டோன்னே இன்னமும் திக்காகும். நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டோன்னே இன்னமும் திக்காகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா இது கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து திக்காக வரணும். மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். கருணக்கிழங்கை அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக நறுக்கிறாதீங்க. ஓரளவு மிடிலான பீஸாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து திக்காக விட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வற்ற விட்டுறலாம். கொஞ்சம் குழம்பு திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சப்பயிரை அப்படியே சேர்த்துடலாம். நீங்கள் வேக வைக்காட்டினா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் இல்லையா, அப்போ வதக்கும்போது இந்த பயிரை நீங்கள் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் நான் குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ அதே பயிரை இது கூட சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு மறுபடியும் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கருணக்கிழங்கு சேர்த்துக்கிறலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கருணக்கிழங்கு சேர்த்துனா ரொம்ப திக்காகிடும். அதனால் பயிர் கொஞ்சம் உப்பு காரம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கருணக்கிழங்கு சேர்த்துடலாம். கிழங்கை சேர்த்துட்டு ஒன்று போல் பிரட்டி விட்டுருங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தாட்டினா இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். இந்த கிழங்குல உப்பு புளி இதெல்லாம் சாறுற வரைக்கும் சிம்மில் வச்சே ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுறலாம்.
இந்த மொச்சப்பயிர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கிடைக்காது, சீசனில் மட்டும் தான் கிடைக்கும். வருஷத்துக்கு 2 மாதம் மட்டும் தான் இந்த பயிர் கிடைக்கும். இந்த பயிர் சீசனில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த குழம்பு தான் இருக்கும். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்கூட போட்டு குழம்பு வைக்கலாம், நம்ம வச்சுருக்க மாதிரி கருணைக்கிழங்கு கூட வைக்கலாம், அப்புறம் இறால் கூட, கறி கூட, மட்டன் சிக்கன் கூடயும் போட்டு வைக்கலாம். நம்ம சாம்பாருக்கு கிரேவி மாதிரி பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் இதில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுவாங்க, சிந்தாமணின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதாவது நம்ம சென்னா மசாலாலாம் செய்வோம் பார்த்திங்களா, அதே போலவே இந்த மொச்சப்பயிர் வச்சு செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம இன்ஷால்லா இன்னொரு நாள் அந்த ரெசிபியுமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஓரங்கள் எல்லாமே நான் வலிச்சு விட்டுட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. ஓரங்களை வலிச்சு விட்ருவோம். ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அதுலேயே நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது மேலே நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் தூவி, கொத்தமல்லி தழையும் தூவிட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை மொச்சை பயிரும் பிடிக்கருணைக்கிழங்கு வச்சு சூப்பரான புளிக்குழம்பு எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.